இங்க இந்த லேடிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க புருஷன் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது, அவங்களுக்கு லேண்ட் இல்ல. கொஞ்சமா விவசாயம் பண்ணி அவங்க பொண்ணுங்க 2 பேரையும் படிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பாவோட ஆசையும் அதுவா தான் இருந்திருக்கும். இந்த ஊர்லயே இந்த 2 பாப்பா மட்டும் தான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு குட்டி பொண்ணுங்களுக்குலாம் இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து சொல்லிலாம் தராங்க. பிஸ்கெட்லாம் குடுத்துக்கிட்டு. அப்ப பக்கத்து வீட்ல இருக்க அவங்க அம்மா வந்துட்டு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. என் புள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி தராதுன்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, "நீங்க படிச்சா போதும் இந்த கிராமத்துல. மத்தவங்கலாம் படிக்க வைக்காதீங்கன்னு." இப்ப இவனோட 2 பொண்ணுங்களும் பெருசா வளர்ந்துடுறாங்க. பெரிய பொண்ணு +2வே முடிச்சிடுறா. நல்ல மார்க்கும் எடுத்திருக்கா. அவங்க அம்மாக்கு இதுக்கப்புறம் இவள படிக்க வைக்க வேணாம். அவங்க அப்பா +2 வரைக்கும் தான் படிக்க வைக்க சொன்னாரு. இதுக்கப்புறம் அவன் புருஷன்கிட்ட புடிச்சு குடுத்துட்டோம்னா, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போறா. என்கிட்ட வந்து ஆர்க்கிடெக்ட் ஆகப் போறேன், வெளியூருக்கு போறேன்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் செட் ஆவாது. நான் பயந்துகிட்டேலாம் வாழ முடியாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த பொண்ணுகிட்ட நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ வேணான்னு சொல்றா. என்னாலலாம் உன்ன படிக்க வைக்க முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன்கிட்ட போய் கேட்டுக்கோன்னு அவங்க அம்மா சொன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவன் எப்படி என்ன பார்த்துப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன அடிச்சான்னா, வீட்ட விட்டு தொரத்துனானா, இல்ல அப்பா இறந்து போன மாரி அவனும் செத்து போயிட்டானா, நான் என்ன பண்றது? நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா, ஆமாம்மா நீ என்ன மாரிலாம் ஆக வேணாம். நீ எப்படியாவது போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவிச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்ட விட்டு வெளிய போயிடுறா. அப்ப இந்த பொண்ணு சின்ன வயசுல சொல்லிக் குடுத்த அந்த குட்டி பொண்ண மறுபடியும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு. இவங்கள பார்த்த உடனே "இன்னுமாக்கா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்டா, "எங்க என்ன வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்றாங்கன்னு" சொல்லும்போது, "அப்படிலாம் பண்ணிறாதீங்கக்கா. நான் மட்டும் படிச்சிருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். நீங்க படிச்சதுனால தானே இவ்வளோ நல்லா இருக்கீங்க. காலேஜுக்குலாம் போங்க" அப்படின்ன உடனே இவளுக்கு மைண்டே மாறுது. அடுத்த நாள் பார்த்தா இந்த பொண்ண காணோம்னு சொல்லி அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் ஊர் ஃபுல்லா சுத்தி தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம அவள இப்படி பேசினதால தான் வீட்ட விட்டு போயிட்டாளோன்னு சொல்லி அவங்க அம்மா உட்காந்துருக்கும்போது, அவங்க தங்கச்சி சொல்றா, "பேக்கையும் காணோம், ட்ரெஸ்ஸையும் காணோம். ஓடி போயிட்டா போலன்னு" சொல்லி. அப்ப அவங்க அம்மா பக்கத்துல இருக்க புக்கெல்லாம் இவ படிச்சதுனால தானே இப்படி பண்ணான்னு தூக்கி போடுறாங்க. அவங்க தங்கச்சி எடுத்து படிச்சு பார்க்குறா. அவங்க அக்கா எழுதியிருக்கா, "கல்வின்றது ஸ்கூல்ல மட்டும் சொல்லி தர்றது இல்ல. வீட்ல இருக்க பெரியவங்களும் சொல்லி தர்றது தான்ன" உடனே இவங்க அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அப்ப அந்த பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. இந்த பொண்ண பார்த்தோன்னே அவங்க அம்மா மூஞ்சி திருப்பிட்டு உட்கார்றாங்க. இவளும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. "அம்மா நீங்க சொன்ன பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கனவ அழிச்சிட்டு என் கனவ மட்டும் நான் எப்படிம்மா வாழ வைக்க முடியும்னோன்னே" அவங்க அம்மாவுக்கு செருப்பால அடிச்ச மாரி இருக்கு. அவங்க ஸ்ட்ரெயிட்டா எந்திச்சு உள்ள போயிடுறாங்க. வெளில வந்தவங்க கையில ஒரு பேப்பரோட வராங்க. "இது நான் உன் கல்யாணத்துக்காக வரதட்சணைக்காக சேர்த்து வச்ச காசு. இத எதுக்கு நான் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு, உன் படிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ படி. முதல்ல படிப்பு தான். அதுக்கப்புறம் கல்யாணத்த பார்த்துக்கலாம்ன்ன" உடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே போய் அவங்க அம்மாவ கட்டி பிடிக்கிறா.